வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? தியானம் என்றால் என்ன? தவம் எங்கே செய்ய வேண்டும்? மோடியோட தவம் அவருக்கு வெற்றியை தருமா? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம ஒரு ரெக்கார்டட் வீடியோ போட்டுறலாம் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, தியானத்தை யார் செய்ய வேண்டும்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கணும். அ மற்ற விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் அத பத்தி என்ன சொல்லியிருக்காரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு? ஆ நெறைய பேர் பேசியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது திருவள்ளுவர் வந்து கிட்டத்தட்ட தவம் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு அ அதிகாரமே எழுதியிருக்காரு. அந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். "உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு" அப்படின்னு. தமக்கு வந்த துன்பத்தை பொறுத்தலும், பிற உயிருக்கு தாம் துன்பம் செய்யாமல் இருப்பதும் ஆகிய அளவிலதே தவத்திற்கு உள்ளதான வடிவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வரதராஜ சாரோட விளக்கமும் இருக்கு. அத சொல்றேன். அதாவது தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தவரை மற்ற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும். இங்க நம்ம என்ன பண்றோம்? இங்க என்ன பண்றோம் நம்ம? யாரும் என்கிட்ட வரக்கூடாது. மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது. 4000 பேரோட பாதுகாப்போட இந்த தியானம் செய்யப்படுகிறது. இது நிச்சயமா ஒரு தியானம் கிடையாது அப்படிங்கிறது தான். கலைஞர் வந்து ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு இந்த குறளுக்கு. "எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும், எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தவம் என்று கூறப்படும்" அப்படிங்கிறாரு. அதேபோல தவமும் நலமுடையார்க்கு ஆமும் அதனை ஹற்றிலார் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. தவநெறிக்கு ஏற்ப மனவியல்பு கொண்டவர்க்கே தவமும் கைகூடும். தவப்பயன் இல்லாதவர்கள் அதனை தாமும் மேற்கொள்வது வீணான முயற்சியே அப்படின்னு இருக்காரு. இது சரியான ஒரு விளக்கமாக கருதப்படும் அப்படிங்கிறாங்க. அதே போல நம்ம ஒரு 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 புலவர் எழுதியிருக்காரு. அவரோட பேர் எனக்கு தெரியல. ஞாபகம் வரும்போது சொல்றேன். அ ஏன்னா அந்த கவிதையிலும் அது "கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்" அப்படின்னு எம்ஜிஆரோட பாடல் அது. அதுக்கு அ சரியான விளக்கம். அதாவது "நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நன்கு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது" அப்படின்றாரு. "காவலரே வேஷமிட்ட கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் வரும்" அப்படிங்கிறார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு அந்த பாடல்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்காரு. அதாவது இந்த "எந்நாளும் உலகில் ஏமாற்றும் விழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது "பொது நலம் பேசும் புண்ணியவான்களே போக்கினில் அநேக வித்தியாசம் இருக்கும்" அப்படிங்கிறாரு. அதாவது பொதுநலம் பேசி தியானம்ங்கிற பேர்ல மக்களை வந்து முட்டாளாக்குகிற செயல்களை செய்பவர்கள் அப்படிங்கிறவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். சரி, இங்கு தமிழ்நாட்டுல முனிவர்கள் வந்து தவம் இருப்பாங்க. எங்கே தவம் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் வீடுகள் கிடையாது. ஏன்னா அவர்கள் முற்றும் துறந்தவர்களாக இருப்பார்கள். எங்கேயாவது ஒரு காட்டுல ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்து தவம் இருப்பாங்க. அல்லது அங்க போய் ஒரு குடிசை வைத்து அந்த குடிசைக்குள்ள உட்கார்ந்து தவம் இருப்பாங்க. அந்த மாதிரியான தவங்களை பார்த்திருக்கிறோம். அது வந்து மக்களின் நன்மைக்காக இருக்குமே தவிர தனக்காகன்னு பண்ண மாட்டாங்க. உலகத்தை பற்றி அறிவதற்காக புத்தர் வந்து போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? "ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும்" அப்படின்னாரு. இங்க நம்ம ஜெயிக்கிறோங்கிறதுக்காக தியானமே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த வித்தியாசங்கள் புரிகிறதா? நம்ம எதுக்காக தியானம் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் இருப்பதே தியானம், தவம் என்பது. அதை நாம் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள்ல. அதுவும் மக்களை எல்லாம் வந்து துன்புறுத்தி நாம் தியானம் இருப்பது சரியான வகையில் ஆகாது. காவி உடை அணிந்து கையில் ருத்ராட்ச மாலையுடன் ருத்ராட்ச மாலை பத்தி ஒரு கவிஞர் சொன்னதை கூட நான் எழுதியிருந்தேன் இப்போ. அதே போல நம்ம எம்.ஆர். ராதா கூட சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவர் என்ன சாப்பிடுகிறார் அப்படிங்கிறது வெந்நீர், இளநீர், பழரசம், உலர் பழ வகைகளை மட்டும் உட்கொள்வதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தவிர பாதுகாப்பு படை அதிகாரிகள் இவங்கெல்லாம் 30க்கு மேற்பட்டோர் தங்கியிருக்காங்க. கேமராமேன்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தான் தெரியல. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு கிளம்பிருவாருன்னு நினைக்கிறேன்ல. 1ஆம் தேதி ஆயிடுச்சு.
நம்ம ஓட்டு போட்டு முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் வேலை கிடையாதுல்ல. இன்னைக்கு சாயந்தரம் டெல்லியில இருப்பாரு. ஸோ இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது வந்து மந்திரம் உச்சரிப்பதுடன் மௌன விரதத்தையும் கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது. அவர் தனது உதவியாளர்களிடம் சைகையில் பேசி வருகிறார் அப்படிங்கிறாங்க. 1175 பயணிகளை வந்து அனுமதிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆனா அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க போல் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து என்ன என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு தருகிறது? 4200 போலீசாருக்கு திருமண மண்டபத்தில் தயாராகிறது உணவு. திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபத்தை இன்று பார்வையிடுகிறார். இதுதான் செய்தி. ஆனா இந்த இடத்துல இந்த தவம் என்பதை யார் செய்ய வேண்டும், யார் செய்யக்கூடாது என்பது நமக்கு இருக்கு. பதவி ஆசை இருப்பவர்கள் செய்யக்கூடாது. இது எங்கெல்லாம் செஞ்சிருக்காரு? சிவாஜியோட அந்த நினைவு மண்டபத்துல செஞ்சாருன்னு நினைக்கிறேன். 2014ஆம் ஆண்டு. 2வது முறை கேதார்நாத்ல போய் பண்ணியிருக்காரு. அது ஒரு மோடி குகைன்னே பேர் அதுக்கு. இப்ப அத அப்படியே வச்சு அத வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இங்க வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வரலாற்றில் எழுதப்படுங்க. மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த தவ வலிமை அவருக்கு வந்து வெற்றியை தேடி தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்கிறது. காரணம், மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. எத்தனை முறை ஏமாற்ற முடியும்? 1 முறை, 2 முறை, 3வது முறை மக்கள் ஏமாறுவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏமாற மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய பதவி ஆசைக்காக தியானம் இருக்கிறேன், தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத, மக்கள் ஏற்றுக்கொண்டு செய்வார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னு தான் எனக்கு பதில் கிடைக்கும். காரணம் என்னன்னா, நம்முடைய சுயநலம் இருக்கு இல்லையா? அந்த சுயநலத்தை வந்து எந்நாளும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வழி குடுக்கவே மாட்டாரு. நம்ம எனக்கே வந்து கடவுள் நம்பிக்கை மீதான இது வந்து மிக, மிக, மிக குறைவு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதச்சார்பற்ற ஒரு விஷயத்த தான் நம்ம ஆதரிக்கணும். உலகம் முழுக்க மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு பெரிய பிரபஞ்சமே இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆனால் அதை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் தான் கடவுள். நான் கடவுளோட அவதாரம்னு ஏமாத்துறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனை செய்து கொண்டிருப்பவரை நாம் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு கடவுளே கடவுளுக்காக தவம் இருப்பாரா? ஆனா இருக்காரு ஒருத்தரு. நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு, தவமும் இருக்காரு. அவரை நோக்கில பலர் தவம் இருக்கணும். இது என்ன புது வித்தையா இருக்கு? அப்படிங்கிற மாரி இருக்குது. ஸோ மக்களை ஏமாற்றுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றத வந்து மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அபிமானம். ஸோ இந்த முறை மோடி அவர்களுக்கு ஒரு தோல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. தியானமும், தவமும் எங்கே செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்ற பல வாய்ப்புகளை நம்ம இங்க பேசியிருக்கோம். ஸோ இவை எல்லாமே மக்களை மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு டெல்லியில தண்ணீருக்காக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க கெஜ்ரிவால் தான முதல்வர். நீங்க ஏன் வந்து பிரதமரை சாடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அங்க துணைநிலை ஆளுநர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு கையெழுத்து போடணும் எல்லா ஃபைல்லயும். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைனால தான் தண்ணீர் பிரச்சனையில தத்தளிக்கிறார்கள் மக்கள். ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு மக்களுக்கான சேவைகளை செய்ய மோடி அவர்கள் முயல வேண்டுமே தவிர, இந்த மாதிரி நான் தியானம்ங்கிற பேரு தியானம் செய்யுங்க நான் வேணாம்னு சொல்லல. நீங்க போய் காலையில எழுந்திருங்க. உங்களுக்கு பிரதமர் வீடே இருக்கு. அங்க உட்கார்ந்து பண்ணுங்களேன். உங்கள யார் வேணாம்னு சொன்னாங்க? 40 கேமரா முன்னாடி செய்வது தியானம் கிடையாது. 40 கேமரா முன்னாடி உட்கார்ந்து செய்வது தவம் கிடையாது. மக்களுக்கான சேவையே வந்து சரியான தவமாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.